இப்போது வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி எப்படி ஒரு போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதை பேஸ் பண்ணி எப்படி மெட்டா கீவேர்ட் போடுறது, கேட்டகரிக்கு வந்துட்டு எப்படி டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம மெயினாக கமெண்ட்ஸ் பார்க்குறோம். எப்பயுமே ஒரு பிளாக் யூஸ் பண்ணால் அதுக்கு நிறைய யூசர் வந்து ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க, அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த கமாண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கமெண்ட்ஸ்குள்ளே இருக்கேன். ஆல் கமெண்ட்ஸ், பெண்டிங்கு, அப்ரூவல், ஸ்பேமு, ட்ராஷ் எல்லாமே ஜீரோவில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு யூஸராக போவோம். இப்போ வந்து இந்த பிளாக் இருக்குது, நம்ம ரெகுலராக இந்த பிளாகை படிக்கக்கூடிய யூஸர். இப்போ இந்த HTML டெம்ப்ளேட்டோட போஸ்ட் நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உள்ளே போகிறோம். இந்த ஆர்டிக்கல் பிடிச்சிருக்கு, உள்ளே வரேன். ஸோ என்னோடய கமாண்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நேம். இப்போ இங்கே ஒரு கமாண்ட் வந்து நான் ஒரு யூஸராக கொடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து கமாண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் யுவர் கமாண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மாடரேஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்க கமாண்டை வந்து ஒரு அட்மின் எண்டில் போயிட்டு பேக் எண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு யூஸராக நம்ம கொடுத்துருக்கோம். சைட்டில் வந்து ஒரு அட்மின் வந்து லாகின் பண்ணி இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் பேஜை. திரும்ப அந்த டேட்டாபேஸை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒரு யூஸர் கொடுத்த கமாண்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து கேட்கும், இதை அப்ரூவ் பண்ணலாமா, இல்லை டெலீட் பண்ணலாமா, இல்லை ஸ்பேமுக்கு மூவ் பண்ணலாமா, ரிப்ளை கொடுக்கலாமா, என்ன இதுன்னு. ஸோ நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த கமாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை அப்ரூவல் கொடுங்க. ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரிப்ளை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்ளை கொடுத்துட்டு போஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அது 2 இருக்கும். ஆல் கிளிக் பண்ணிங்கனாலும் 2 இருக்கும். ஸோ இப்போ அங்கே அப்ரூவ் ஆயாச்சு, நம்ம ரிப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ யூசர் சைடு போய் பார்க்கலாம். அதே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கமாண்ட் அப்ரூவ் ஆகிருக்கு. யூசர் வந்து ஐ லைக் யுவர் போஸ்ட்னு கொடுத்துருக்காரு. அதுக்கு அட்மின் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதே நம்ம ஃபேக் கமாண்டாக இருந்தால் இதை நீங்கள் வந்து ட்ராஷ்க்கு மூவ் பண்ணிடலாம். அது வந்து ட்ராஷ்க்கு போயிடும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக மூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா பழையபடி ரீஸ்டோர் ஆகிடும். இங்கே வந்து பல்க் ஆக்ஷன் இருக்குது. நம்ம இது ரெண்டையும் சேமாக வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ட்ராஷ்க்கு மூவ் பண்ணோன்னா பல்க் ஆக்ஷனில் போயிட்டு மூவ் ட்ராஷ்க்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ பல்க் ஆக்ஷன் கொடுக்குறோம், ரீஸ்டோர் பண்ணுறேன், ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எத்தனை கமாண்ட் இங்கே வியூ பண்ணணும். இப்போ உங்களோட சைட்டு வந்து நல்ல கிட்டில் போகுது, நிறைய யூசர் வந்து டெய்லி விசிட் பண்ணுறாங்க, டெய்லி ஒரு 100 கமெண்ட்ஸு இல்லை 200 கமெண்ட்ஸு இப்படி உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஒரு பேஜில் வந்து இப்போ 20 கொடுத்துருந்தா 20 தான் வியூ ஆகும். அந்த கவுண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கமாண்ட் வந்து உங்களுக்கு வியூ ஆகிட்ருக்கும். இப்போ 100 கொடுக்குறீங்கன்னா 100 கமாண்ட் வியூ ஆகும். நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு அதை அப்ரூவ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை ட்ராஷ்க்கு அனுப்புகிறதுனால அனுப்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தர். இங்கே யார் ஆத்தர் இல்லை யார் யூசர் அவங்களோட நேமை காமிக்கிறது. நமக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் இதை ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டீட்டெயில் பார்க்குறோம்னா இதை எடுத்து விட்டுக்கலாம். இது வந்து ரெஸ்பான்ஸ், என்ன போஸ்ட்டில் இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் இந்த கமாண்டில் வந்துட்டு இந்த வியூ போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே அது எந்த போஸ்ட்டில் இருந்து கமாண்ட் கொடுத்தாங்களோ அது அந்த போஸ்ட்டுக்கு வந்து இது டைரெக்டாக கொண்டு போயிடும். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ வந்துட்டு இது உங்களோட போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணால் கமாண்ட் பாக்ஸ் இருக்குது.
இந்த கமாண்ட் பாக்ஸ் மூலிமா யூசர் வந்து உங்களுக்கு கமாண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து யூசரோட கமாண்டை நீங்கள் விரும்பலை, அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை, வெறும் போஸ்ட் மட்டும் போடுறீங்க, ஜஸ்ட் யூசர் படித்தா போதும், கமாண்ட் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் போடுற இடத்துலையே அதை எடிட் கொடுத்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டிஸ்கஷன் கமாண்ட் இது ரெண்டையும் டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி உங்களுக்கு இது ஷோ ஆகும். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அலோ கமாண்ட்ஸை தூக்கிடுங்க. இது எடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜஸ்க்குள்ளார உங்களுக்கு கமாண்ட் எதையும் கொண்டு வராது. ஆல்ரெடி 2 கமாண்டு ஏற்கனவே வந்திருக்குது, இங்கே வியூ ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த டிக் மார்க்கை எடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கமாண்ட் இருக்கும், ஆனால் உங்களுக்கு புதுசாக எந்த கமாண்டும் வராது, ஏன்னா கமாண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ கமாண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ஒரு சில டாபிக் வந்து ரொம்ப அன்வான்டாக நிறையா போயிட்டுருக்கு அப்படின்னா பாதியோடு நீங்கள் நிறுத்திக்கணும். அப்படின்னா பாதிக்கு மேலே வந்துட்டு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் போய்ட்டு இந்த கமாண்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே அது ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறப்பே வந்துட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த கமாண்ட் அண்ட் டிஸ்கஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த டிக் மார்க் எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கமாண்டை வந்து இதுக்குள்ளே அலோவ் பண்ணாது. மற்றபடி இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு இங்கே உங்களுக்கு சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டு, இந்த கேட்டகரிஸ், அதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி எடுத்து விட்றலாம். ஸோ அதெல்லாம் போயிடுச்சு. இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கணும். ஃபார்மேட்டு, கேட்டகரிஸ், டேக்கு அண்ட் ஃபியூச்சர் இமேஜ். ஃபார்மேட் இருக்குது, கேட்டகரி அசைன் பண்ணுறது, டேக்கு, ஃபியூச்சர் செட் ஃபியூச்சர் இமேஜ். ஃபியூச்சர் இமேஜ் வந்துட்டு ஒரு தீமில் தான் அப்ளை ஆகும். அது நான் வந்து தீமில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு சில டெம்ப்ளேட்டில் வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த ஒரு இமேஜை வந்து ஃபியூச்சர் இமேஜாக எடுத்து அந்த போஸ்ட்டுக்கு வெளியே காமிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு, நான் கொஞ்சம் ஜூம் மைனஸ் பண்ணிக்கிறேன். போஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. அதே இந்த போஸ்ட்டை ஃபுல்லாக படிக்கணுன்னா கிளிக் பண்ணி உள்ளே தான் போகிறோம். ஸோ இதுதான் போஸ்ட்டோட ஃபுல் பேஜ். மேலே இருக்கிறது வந்து காமனாக அந்த போஸ்ட்டை பற்றின கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனு, இமேஜ். இது வந்து போஸ்ட்டுக்கு வெளியே கிளிக் பண்ணோன்னா தான் போஸ்ட்டுக்கு உள்ளே போக முடியும். ஒரு சில தீம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போஸ்ட்டுக்கு வெளியே வேறு இமேஜ், உள்ளே வேறு இமேஜ் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த ஃபியூச்சர் இமேஜ்னு வச்சுருப்பாங்க. அந்த ஃபியூச்சர் இமேஜை செட் பண்ணோன்னா நமக்கு போஸ்ட்டுக்கு வெளியே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபியூச்சர் இமேஜ் என்ன போடுறோமோ அது டிஸ்பிளே ஆகும். போஸ்ட்டுக்குள்ளே போடுறப்ப நீங்கள் டைரெக்டாக என்ன இமேஜ் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து இமேஜ் 2 மெத்தடில் கால் ஆகுது. ஒன்று வந்து போஸ்ட்டுக்கு உள்ளார போடுறீங்க, இது வந்து இன்லைன் போஸ்ட் இமேஜ். இந்த ஃபியூச்சர் இமேஜ் வந்து அவுட்லைன் போஸ்ட் இமேஜ். போஸ்ட் இமேஜுக்கு வெளியே டிஸ்பிளே பண்ணுறது தான் செட் ஃபியூச்சர் இமேஜ். இது ஒரு சில தீமில் தான் இது வந்து விசிபிள் ஆகும். இந்த செட் ஃபியூச்சரை வந்து கம்பைன் பண்ணி அந்த தீம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா விசிபிள் ஆகும். நான் அது வந்து தீம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ யூசர் கமாண்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த டுட்டோரியல் பார்க்கலாம்.